கொடுமை என்னால் தாங்கவே முடியல. இறந்து போனவர்களின் குடும்பத்தில் போய் இந்த தாவைக்கா நிர்வாகிகள்னு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு மேலே விஜய் வருவாருன்னு 4-5 நாளாக 4-5 நாள் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க இருந்த துக்கத்தை கூட ஒழுங்காக துக்கத்தில் இருக்க விடாமல் தூங்க விடாமல் அவங்கள போட்டு பாடாப்படுத்தி இருங்க வந்துடுவார்னு ராத்திரியிலலாம் போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ராத்திரி 12 மணிக்கு மேலே வருவார்னு. அப்போ இது அதாவது அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் குடும்பத்தின் உறுப்பினரை இழந்த ரீதியாகவும் துக்கத்தில் இருக்காங்க, தாங்கொன்னா துயரத்தில் இருக்கிறாங்க. இதை தாண்டி இவங்களும் சேர்ந்து அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி அதில் ஒரு நபர் சொல்கிறாராம், இப்போ 20 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அதை வச்சு நான் என்ன பண்ணட்டும், என் பொண்டாட்டியும் இல்லை என் பிள்ளையும் இல்லை அப்படின்றாரு. பொண்டாட்டி பிள்ளை 2 பேரும் செத்து போயிட்டாங்க, நான் அந்த பணத்தை வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றாரு. உண்மை தானேங்க. பணத்தை வைத்து கொண்டு செலவு செய்கிறதுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நம்ம கூட இருக்கணும்ல, அதுவே இல்லை. ஆக இப்போது இந்த வீடியோ கால்லாம் பேசினாருன்றாங்களே, அந்த வீடியோ கால்லாம் ரெக்கார்ட்லாம் பண்ணவே இல்லையா?